பட்டினத்தார் பிறக்கும் போதே செல்வந்தராக பிறந்தவர். அவரது வீட்டின் கதவு வாயிற்கால்கள் வெள்ளியினால் செய்யப்பட்டது. வாசலில் முத்துக்களாலான பந்தல் அமைச்சிருப்பாங்க. அந்த நாட்டு அரசர் நகர்வலம் வந்தபோது இதனை பார்த்து திகைத்து போய் பட்டினத்தாரை அழைத்து, நாளை முதல் நீங்க வெள்ளிக்கதவை உபயோகிக்க கூடாது, கழற்றிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறுநாள் பட்டினத்தார் வெள்ளிக்கதவை கழற்றி விட்டு தங்கத்தாலான கதவை பொருத்திருக்காரு. மீண்டும் மன்னர் நகர்வலம் வந்தபோது தங்க கதவை பார்த்து மேலும் அதிர்ந்து போய் பட்டினத்தாரிடம், உங்களை வெள்ளிக்கதவை கழற்ற சொன்னேனே அப்படின்னு கேட்டிருக்காரு. பட்டினத்தாரும், ஆமண்ணா, தங்கள் உத்தரவுப்படி வெள்ளிக்கதவை கழற்றி தங்க கதவை மாட்டிருக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனை கேட்ட மன்னர் பொறாமையால முத்துப்பந்தலை எரிக்க காவலாளிகளுக்கு உத்தரவிடுறாரு. காவலாளிகளும் முத்துப்பந்தலை எரிச்சிடறாங்க. இதனை பார்த்த பட்டினத்தார் அடுத்த நாள் வைரங்களாலான பந்தலை போட்டு வைக்கிறாரு. இதை பார்த்து மன்னர் இதற்கு மேலும் பேச வழி இல்லாம பட்டினத்தாரிடம் மன்னிப்பு கேட்டாராம். அவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்த பட்டினத்தார் ஒரு கட்டத்துல மாளிகையை துறந்து ஆடை அணிகலன்களை துறந்து ஒருவேளை உணவிற்கே அடுத்தவரிடம் யாசகம் பெற்று பரதேசி போன்று மாறினார். அது மட்டுமல்ல, இவருடைய தாயார் இறந்த பொழுது உடலுக்கு தீ முட்டு முன் அவர் உருகி பாடிய பாட்டை கேட்டு இன்றும் கண்ணீர் விடுபவர்கள் பலர். சரி, யார் இந்த பட்டினத்தார் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி போயிட்டு பாருங்க.